ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். ஐ எம் பேக், லிவர்பூல் இஸ் பேக். அதான் வேர்ல்டு டூர் எல்லாம் போயிட்டு ஜாலியா சுத்திட்டு என்ன வேலைன்னு சொல்ல வேண்டியது. நீங்க வந்து சேஷ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் தெரியும் மனுஷன் என்ன வேலை செய்யறாரு அங்க போய். அப்ப அதை பாத்தீங்கன்னா உடனே கேட்பீங்க, ஆனா பாவி மனுஷா இதுக்காக தான் பாட்காஸ்ட் சொல்லிட்டு போனியா நீ அப்படின்னு. எப்பவுமே ஒரே கேர்ள்ஸ் தான், பாய்ஸ் எல்லாம் நான் பார்க்கவே இல்லை ட்ரிப்ல. என்னோட பிஹெச்டி குரூப்ல எல்லாரும் 6 கேர்ள்ஸ், நான் ஒருத்தன் பாய். நான் என்ன பண்றது? நீங்க அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா மக்களே அந்த போட்டோ வேணா வெளியே போட முடியறது இல்ல. சாரு நடுவுலதான் நிப்பாராம், இந்த சைடு முன்னு பண்ணுங்க இந்த சைடு முன்னு பண்ணுங்க, போட்டோக்கு நடுவுலதான் நிக்க வச்சிருப்பாராம். பாக்குறேன் பாத்துக்குங்க. முக்குன்னு முக்கி நானு லோகேஷ் எல்லாம் விக்னேஷ் எல்லாம் கூப்பிட்டு வீடியோ பண்ணிருக்கேன். கேப்ல மனுஷன் வேர்ல்டு டூர்னு சொல்லிட்டு கிளிருப்பு இருந்திருக்காரு. கிளிருப்புல ஒண்ணும் இல்ல, பட் எபிசோட்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் லோகேஷ் விக்னேஷ் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. என்னோட நல்லா பண்ணீங்க. உங்களே பர்மனண்டா வச்சிடலாமான்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். எப்ப கிளப்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த கிளிருப்பு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, எப்ப கிளப்பலான்னு பிளான் பண்றேன் நான். ஆமா, பட் எனிவே இப்போ மேன் சிட்டி கேம் அடுத்தது பெரிய கேம் 12:30 கிக் ஆஃப். என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா? என்ன இனிஷியல் தாட்ஸ் அந்த கேம், ஒரு இன்டர்நேஷனல் பிரேக்கு அப்புறம்? அந்த கேமை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல நம்ம ஏகப்பட்ட கிளப் எல்லா கிளப்பும் ஜெயிலுக்குள்ள வர மாதிரி இருக்கே, அது பேசிட்டு கேமுக்குள்ள போவோமா? எப்படி வேணாலும் நீங்க சொல்லுங்க, எந்த கிளப்? அதாவது நம்ம ஜெயில் டேர்ம்ஸ் பார்த்துட்டு நம்ம கேமுக்குள்ள போயிடுவோம். என்ன திடீர்னு மியூசிக்லாம் வருது? என்னையா பண்றீங்க கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு? இந்த திஸ் இஸ் ஆன்ஃபீல்ட் ஓபனா இருந்துச்சு, அதுல இருந்து திடீர்னு மியூசிக் வந்தது. சோ எல்லாம் ஜெயில் டேர்ம் பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் அப் நம்மளுடைய நெய்பர்ஸ் எவர்டன் 10 பாயிண்ட் டிடக்ஷன், ஜஸ்டிஃபைட் ஆர் நாட்? எனக்கு அதாவது மேன் சிட்டி வந்து என்னதான் அட்ராசிட்டி பண்ணாலும் எவர்டன் போய் மாட்டின்டான் பாருங்க. இல்ல அது எனக்கு இது இல்ல. நான் வந்து இந்த லேட்டஸ்ட் தி ஓவர்லாப் வீடியோ பாத்தீங்களா? நான் பாக்கல, நான் பாக்கணும்னு இருக்கிறேன் இதுக்கப்புறம், நம்ம ரெக்கார்டிங் அப்புறம் தான். இல்ல நான் இன்னும் பாக்கல, பட் அதுல இருந்து ஒரு இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வரும்ல, அது பார்த்தேன். அது கேரி நெவிலும் கேரகரும் பேசியிருந்தாங்க. அதுல லைக் தே வர் சேயிங் தட் இட் இஸ், என்ன சொல்றது, the big six are bullies அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் சம்திங் லைக் தட். எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் வந்து அந்த விஆர் ஓவர்ல அந்த தி ஓவர்லாப்ல அந்த ஸ்டிக் டு ஃபுட்பால் எல்லா எபிசோடும் பார்ப்பேன். இட்ஸ் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொரு எபிசோடுமே இட்ஸ் ஆக்சுவலி ரியலி நைஸ். அவனுங்க வந்து என்னதான் கேவலமா அவனுங்க பண்டிட்ரி பண்ணாலும் ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல அவன் சேனல்ல ஒழுங்கா தான் 2 பேரும் ஒழுங்கா தான் பண்றானுங்க. சோ அந்த ஸ்டிக் டு ஃபுட்பால் சீரிஸ் வந்து இட்ஸ் ரியலி ரியலி குட். இந்த வாரம் வந்து நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. டேவிட் ஆன்ஸ்டீன் வேற வந்திருக்கான் சோ இத பத்தி எல்லாமே பேசுறதுக்கு. சோ நான் அதை பார்க்கல, பட் ஜெனரலி இந்த டாபிக் பத்தி அந்த ஃபுல் எபிசோடு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்க வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி பண்றோம். 10 பாயிண்ட் டிடக்ஷன். பட் எல்லாம் கேட்கிற கேள்வி வந்து மேன் சிட்டிக்கு கொடுக்கல, ஏன் எவர்டனுக்குன்னு பார்த்தா, எவர்டன் ஹஸ் பிரீச்ட் ஒன்லி 1 ரூல். அந்த 1 ரூலுக்கே அவனுக்கு வந்து 10 பாயிண்ட் போட்டிருக்கானுங்க. மேன் சிட்டியோடைய சார்ஜஸ்ல எப்போ முடிவுக்கு வரும்னே தெரியல. ஆனா என்னன்னா, இந்த 10 பாயிண்ட் டிடக்ஷன் கொடுத்ததுனால ஆல் தி டீம்ஸ் ஹவ் கம் டுகெதர் டு புட் பிரஷர் இந்த பிரீமியர் லீக். ஆமா, ஏன் இவனுக்கு ஒரு சார்ஜுக்கு பண்ணிட்டீங்க? போன மார்ச்ல வெளியே கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், பிப்ரவரி மார்ச். அப்பதான் இதை பத்தி ரிப்போர்ட் வந்துச்சு. 7-8 மந்த்ஸ் ஆச்சு. நீங்க அதை பத்தி இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொல்லிட்டு பயங்கர பிரஷர் போட்டனால இந்த சீசன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்ல we can expect sanctions சொல்லியிருக்காங்க. தெரியல, பார்க்கலாம். ஆமா, இல்ல அது இன்னொரு ரீசன் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னாக்கா, எவர்டன் வந்து வெறும் ஒரு சார்ஜ், ஸோ இட்ஸ் an easier case to deal with. ஃபர்ஸ்ட் மேன் சிட்டி வந்து 115 சார்ஜ் இருக்கு டோட்டலா. ஸோ எவர்டன் வந்து இட்ஸ் an easier case to deal with. அண்ட் எவர்டன் கேஸை டீல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ப்ரீசிடென்ட் இருக்கு. எப்போதுமே இந்த லாயர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, முன்னாடி ஒரு கேஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எவர்டன் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டீல் பண்ணிட்டாங்கன்னா அதை பேசிஸா வச்சு செல்சி, மேன் சிட்டி இவங்களுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த வெர்டிக்ட பத்தி படிச்சுட்டு இருந்தேன். அதுல 2 செக்ஷன் வந்து இந்த லாயர்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க, which will be very important to future cases அப்படின்னு சொல்லிட்டு. செக்ஷன் 107. சொல்லுங்க அதை பத்தி படிங்க. இல்ல செக்ஷன் 107 அண்ட் செக்ஷன் 108ன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த எவர்டனோட லாயர் என்ன ஆர்கியூ பண்ணியிருந்தான்னா, இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஆடிட்டர்கிட்ட போகும்போது ஒரு ஆடிட்டரோட வேலை என்ன, அதாவது வந்து டாக்ஸை வந்து கம்மி பண்றது, அந்த கம்பெனிக்கோ யாருக்கு ஆடிட் பண்றாங்களோ அந்த டாக்ஸ் வந்து பேமெண்ட்டை கம்மி பண்றது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் வந்து நான் வந்து அந்த எவர்டன் ஃபைனான்சியர்ஸ்க்கு வந்து லைக் தட் வாஸ் தேர் ஆப்ளிகேஷன். இந்த மாதிரி வந்து
they have to somehow get around the rules as legally as possible அப்படின்னு. அதுக்கு தான் வந்து அந்த ஜட்ஜ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எவர்டன் has an obligation to the Premier League that இந்த மாதிரி வந்து they have to act in good faith அப்படின்னு சொல்லிட்டு, and that supersedes any obligation that the auditor has to Everton அப்படின்னு. புரியுதா? மேக் சென்ஸ். ஓகே. ஆமா. so ஏன்னா அப்பதான் லீக் நல்லா இருக்கும். it is for the betterment of the league. Is it a black and white area? Like good faithங்கறதா வெச்சு பேஸ் பண்ணிருக்கானுங்களா இல்ல ரூலையே பிரேக் பண்ணிருக்கானுங்களா? இல்ல இது பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. So Everton, so notably, the Guardian article la na padikiren, notably they also dismissed a claim by Everton's representative that in the same way a tax accountant's job was to reduce a client's tax exposure, an element of his job was to protect or interpret PSR rules. PSR rules na adu expand panniranga, adu per enakku takkunu enakku nyabam varala. Anyway, PSR rules to the benefit of his employer. So அதுக்கு வந்து அந்த இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி the commission in this case found that the general duty of good faith that the clubs owe to the Premier League is a very high standard and will trump that being அந்த previous இது நான் ஸ்டேட்மென்ட்க்கு சொன்னேன் அது. சோ அதுதான் சொன்னாங்க. And அவங்க என்ன சொன்னாங்க, it is important that clubs exercise utmost care in providing these financial reports. So the commission basically reporting issue இல்ல they've breached FFP இல்ல, I think reporting issue. பேசிக்கா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவர்டன் வந்து they have not given அந்த ஒரு full true picture கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, which is எதுக்கு crucial, it is the same allegation that is against City. Yeah, exactly, one of those allegations. Yeah, they are not reporting their financial stuff yearly for the last 9 years. Correct. Okay. So இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சிட்டியோட எக்ஸாக்ட் சார்ஜ் வந்து எஸ்பெஷலி as the 7-time Premier League winners are facing far more charges, including failing to give a true and fair view of the club's financial position, failing to include full details of player and manager remuneration, and failing to comply with fair play rules, and failing to cooperate in the Premier League investigation. So in the charges வந்து they are far more serious than what was there with Everton. But இப்போ எவர்டன் கேஸ் சால்வ் பண்ணிட்டாங்க இல்ல, பட் அத வந்து வெர்டிக்ட் கொடுத்ததனால இப்போ அதுக்கு ஒரு பிரசிடென்ட். So is that final? எது எவர்டனா? ஆமா, எவர்டனோட 10 பாயிண்ட் டிடக்ஷன் ஃபைனல். அதுல ஒண்ணும் சேஞ்சஸ் கிடையாது. இவங்க என்னமோ ஆர்கியூ பண்ணுவேன், அப்பீல் பண்ணுவேன் அப்படி சொல்லியிருந்தாங்க எவர்டன். ஆமா, ஐ மீன் they can appeal. இப்போ இந்த இங்கிலாந்துல நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்கிற மாதிரி இங்கிலாந்துல ஹையஸ்ட் கோர்ட் எதுவோ அதுக்கு போய் they can do that. அப்புறம் அந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட் எல்லாம் இருக்கு. பட் பட் அவ்வளவு தூரம் எல்லாம் போவாங்களான்னு எனக்கு தெரியல. I think Everton are really lucky that it got implemented this season. ஏன்னா 3 ப்ரோமோட் பண்ண டீம்ஸும் ரொம்ப மோசமா இருக்கானுங்க. So Everton will easily come back up. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. So it's a good thing for Everton, but 10-point reduction is on a bigger scale. It could be bad because Everton could probably finish in the top of the table. நான் உண்மையா நல்லா விளையாடுறாங்க, நம்ம வந்து முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் Everton நல்லா விளையாடுறாங்கடா அப்படின்னு சொல்லி. So exactly, they could finish in the top half of the table. இந்த 10 பாயிண்ட் அதுக்கு மேபி அஃபெக்ட் பண்ணலாமே தவிர I don't think they will go on to relegation. ஆமா, பட் ரியலிஸ்டிக்லி வந்து நீங்க பாத்தீங்கன்னா எவர்டனுக்கு யூரோப்பா கூட ஆம்பிஷன் இல்ல. மேபி கான்ஃபரன்ஸ் லீக் ரொம்ப நல்லா ஆடினா, பட் அது கூட நல்லா ஆடணும். No, I think they can target 8, 9, 10 finish. ஆமா, but here on okay, it doesn't make much of a difference if you finish between 8 and 15 financial the implications. Yeah, but whatever is helps இல்லைங்க. 1 million pounds நாலோ 1 million pounds is it's a substantial amount of money for them because new owners வேற உள்ள வராங்க. 777 partners, they are the new owners இப்போ. So that's just waiting to get finalized. Probably this week I'll finalize ஆயிரும் நினைக்கிறேன். But yeah, then நீங்க படிச்ச மாதிரி தான் coming over to City. அது I don't know எப்போ அது என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது வந்து I don't know. It's just we know that all the teams are putting pressure to get a resolution before the start of next season. But Premier League வந்து வெளிய எந்த official statement இன்னும் விடல. சிட்டி வந்து முன்னாடி அங்க UEFA இன்வெஸ்டிகேஷன் நடந்த போது அவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி we have irrefutable proof, நாங்க வந்து எல்லாம் we have done by the book அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு ஒன்னும் ரியாக்ட் பண்ணல யாருமே இல்ல. இப்ப அந்த ஒன் சார்ஜ் வந்து ஃபெயிலிங் டு கோஆபரேட் வித் பிரீமியர் லீக்ஸ் இன்வெஸ்டிகேஷன், இதுக்கெல்லாம் எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க? ஐ மீன் சார்ஜ் பண்ணலாம்ல. இப்போ நம்ம நார்மல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அது இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஈக்குவலன்ட் இருக்கும் ஒரு எகனாமிக் கேஸுக்கு இல்லையா? The problem is இதுதான் பிரசிடென்ட் நீங்க சொன்ன மாதிரி. This is the first president for the Premier League.
10 பாயிண்ட் ஃபார் இப்ப பிரீச் ஆஃப் எஃப்எஃபிக்கு 10 பாயிண்டா இல்ல ஃபெயிலிங் டு ரிப்போர்ட் தேர் ஃபைனான்சியல்ஸ்க்கு 10 பாயிண்டான்னு தெரியல. இப்ப எந்த ரூலுக்கு இந்த 10 பாயிண்ட் போட்டாங்கன்னு அதுவும் பிரீமியர் லீக் தான் தெரியும். பிகாஸ் தேர் இஸ் அகைன் நீங்க சொன்ன மாதிரி தேர் இஸ் நோ அதர் ரூல் டு கோ பை. எதுக்கு இந்த 10 பாயிண்ட்னு. அதனால இப்ப இந்த 115 சார்ஜ்ல வந்து எல்லாத்துக்கும் 10 பாயிண்டா இல்ல சிலதுக்கு 1 பாயிண்ட் 2 பாயிண்டா என்னன்னு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியல. பட் எப்படி இருந்தாலும் இவங்க வந்து நீங்க வந்து லைக் சில பேர் ரூமர் சொல்றாங்க தட் இந்த மாதிரி இதே மாதிரி வந்து if they follow this pattern of punishmentனாக்க டெஃபினட்டா சிட்டி won't have enough points to save themselves from relegation-ன்றாங்க. No, they will never have points to save them from some relegation. ஏன்னா 115 சார்ஜுக்கு ஒரு பாயிண்ட் போட்டா கூட they will be relegated no matter what. இல்ல அதான் யோசிச்சேன். ஒரு பாயிண்ட் போட்டா கூட ஒரு சீசன்ல மேக்ஸிமம் பாசிபிள் விட ஜாஸ்தி. அதுதான் சொல்றேன் 114 தான் எடுக்கவே முடியும் எல்லாமே ஜெயிச்சாலும். 115 பாயிண்ட் ஆச்சு மினிமம் இது வரும். சோ எல்லாத்துக்குமே பாயிண்ட் ரிடக்ஷன் இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அதுதான் see Premier League when they establish FFP and you know these are all the breaches that can be done, அப்பவே மனசாட்சியே இல்லையா டேய் இதுக்கு இத்தனை பாயிண்ட் பிரீச் இதுக்கு இத்தனை பாயிண்ட் ரிடக்ஷன் சொல்லி அப்பவே உட்கார்ந்து எழுத மாட்டானுங்களா? ஆமா, it's just stupid from the Premier League. And on the other hand the UAE government is putting incredible pressure on the UK government. ஆமா இதெல்லாம் அப்படியே டிராப் பண்ணுங்க, இத வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. so politically also it's highly motivated. so என்ன நடக்கும் தெரியல. ஒரே ஒரு இது என்னன்னாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இஃப் எவர்டன் வர் ஃபவுண்ட் கில்ட்டி வந்து லீட்ஸ், லெஸ்டர், பர்ன்லி அண்ட் சவுத்ஹாம்ப்டன் இந்த மாதிரி they will intend to damage. அவனுங்க 300 மில்லியன் காம்பன்சேஷன் ஃபைல் பண்ணி இருக்கானுங்க. ஆமா ஐயோ ஆனா அது கரெக்ட் தான். ஏன்னா இப்ப இவனுங்க வந்து if they were found to be guilty then one of those teams wouldn't have been relegated last season. ஆமா ஆமா அது கரெக்ட். ஆமா கரெக்ட். ஆமா இதெல்லாம் ரெலிகேட்டட் டீம்ல அதான். ஆமா கரெக்ட். yeah so it's justified from their part. so I mean on the other hand Tottenham 2009ல வந்து ஜெர்மைன் டெஃபோட டீல்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்காமா. பட் அது வந்து ரொம்ப டைம் I don't know அந்த டைம் லிமிட் தாண்டி. பிரீமியர் லீக்குக்கு there is no time limit to prove the charges. UEFA competitionsல there was a time limit which is why City got away with the charge 4 years ago. ஆமா கரெக்ட். சோ அதனால டாட்டனமுக்கு இது நமக்கு சம காமெடி. நம்ம வந்து மேன் சிட்டியோட அகாடமியை வந்து டேப் இன் பண்ணிருக்கோம். ஓகே கடைசியில என்னன்னா டேப் இன் பண்ணாத அகாடமி இல்ல, நம்ம டேப் இன் பண்ணாத அகாடமியே இல்ல, மேன் சிட்டி, சவுத்ஹாம்ப்டன் இருக்கிற கிளப் எல்லாம் டேப் இன் பண்ணிருக்கோம் நம்ம. ஆமா கரெக்ட், அது கரெக்ட். ஆமா செகமா தான் இருக்கு. பட் இதுல விஷயம் என்னன்னா இது என்னன்னு வந்து அந்த செக்யூரிட்டி ஃபார்ம் எல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தம்போது என்ன ஆயிருக்கு, மேன் சிட்டியோடைய ஐடி அட்மின்ஸ் வந்து லிவர்பூலுக்கு வந்த ஸ்கவுட்ஸ்னுடைய லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ரிவோக் பண்ணவே இல்லை. அந்த அக்கௌண்ட் அப்படியே விட்டானுங்க. நம்ம அதான் அக்கௌண்ட் இருக்கு நம்ம ஸ்கவுட் பண்ணிக்கலாம், அந்த அக்கௌண்ட் உள்ள போட்டு யூஸ் பண்றாரு. டேய் யாரா நீங்க அப்படின்னு காமெடியா இருக்கு. ஐயோ இதுதான் சார்ஜ். அவனுங்க வந்து அக்கௌண்ட் ஆக்சஸ் ரிவோக் பண்ணல, நம்ம மக்கள் அதான் அக்கௌண்ட் ஆக்சஸ் இருக்கே நம்ம டேட்டாக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி உள்ள வந்து பாத்துருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். அண்ட் செல்சி இதே மாதிரி வந்து ஏதோ ஒரு பிளேயர் டீலிங்ஸ், அவுட் கோயிங்ஸ் அண்ட் இன்கமிங் டீலிங்ஸ் அண்டர் ரோபன் அப்ராமோவிச் எரால வந்து டாட் போலி அண்ட் டீம் அவங்களே வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க பிரீமியர் லீக் இந்த மாதிரி நடந்திருக்குதுங்க முன்னாடி. so we are ready to accept the consequences. so probably அவங்களுக்கு நிறைய வராது because they came forward to report themselves of a previous ownership. ஆமா பட் செல்சிக்கு வந்து இன்னொரு இன்வெஸ்டிகேஷனும் இருக்கான். between 2012 and 2019 secret payments worth tens of millions of pounds appear to have been made by companies owned by Roman Abramovich. so அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றதும். so அப்போ illegal transfer of money from Chelsea football club to those accounts. okay ஆமா இல்ல from those accounts to Chelsea. அவங்க okay so revenue மாதிரி காமிச்சுக்கிறது. ஆமா ரெவென்யூ மாதிரி காமிச்சுக்கிறது, ஸ்பான்சர்ஷிப் அந்த டைப்ல. ஓகே சோ அது என்ன ஆக போறதுன்னு தெரியல. எனிவே அதுதான் ஆஃப் தி ஃபீல்ட் மேன் சிட்டி. ஆன் தி ஃபீல்ட் மேன் சிட்டி பத்தி பேசுவோம். இல்ல ஆன் தி ஃபீல்ட் லிவர்பூலை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்குவாட் இருக்குல்ல. தியாகோ வெறும் பேட்செட்டிச் மட்டும் இன்ஜர்டு, ராபர்ட்சன் மட்டும் இன்ஜர்டு இல்ல. ராபர்ட்சன் மட்டும் தான் இன்ஜர்டு. தியாகோ அண்ட் பேட்செட்டிச் haven't played one game also this season. பேட்செட்டிச் ஒரு கேம் ஆடி இருக்கான். அப்படியா? எங்க? ஆமா யூரோப்பால நினைக்கிறேன். பேட்செட்டிச் ஒரு கேம் ஆடினான்.
ஞாபகம் இருக்கு. இல்ல பட் Batsatich is doing his own workout நினைக்கிறேன். See, he's on the field. He's doing his own workouts. He's not in team training. அது அட்லீஸ்ட் இன்னொரு 1 month ஆகும்னு சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. தியாகோலாம் நியூ இயர் தான். இல்ல தியாகோலாம் நியூ இயர். தியாகோலாம் அடுத்தது வேற கிளப்புக்கு போகும்போது தான். ஆமா ஆமா அதான். இதுல வந்து நம்ம குரூப்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் ஜிஷ்ணுன்னு நினைக்கிறேன். when can we see Thiago play? ஒருத்தர் யாரு ஞாபகம் ரிப்ளை பண்ணிருந்தாங்க. when the ISL starts next year அப்படின்னு. செமையா இருந்துச்சு. Thiago to Kerala Blasters confirmed. ஆமா. so I think தியாகோலாம் அவ்வளவுதான். அவனை எதிர்பார்க்கறது எந்த பிரயோஜனமும் இல்ல. But I think Batsatich and probably Robertson is our only person who we might miss. I mean, who we missed from the starting of the season. Batsatich கூட we cannot include la. Hopefully in the Scanlon அவன் இவன் பெஞ்ச்ல அந்த என்னது NOI என்னமோ பேர் வருமே. NONI அவன்லாம் பெஞ்ச்ல இல்ல. அது வரைக்குமே சந்தோஷம். ஆமா ஆமா அது கரெக்ட். இல்ல ஆனா இந்த வாரம் வந்து we will have I think a good team to play against City at least touch wood. என்ன அதாவது வந்து யார் ஆடுவாங்க லெஃப்ட் பேக் யாரு? கோஸ்டாஸ் வந்து கிரீஸ் இன்டர்நேஷனல்ஸ்ல இருந்தெல்லாம் சீக்கிரம் வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அதை படிங்க. இல்ல கோஸ்டாஸ் வந்து அதாவது வந்து ஒரு கேம் ஆடினான் கிரீஸுக்கு, அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டான். எதுக்குன்னா I decided to I could not play in the game against France because if I should take a yellow card I would not play in the playoff games in March, which is more important than the one against France. ஒத்துக்கிறேன். I decided to come back earlier to the team to be with the squad, to train with the team and to be more ready. It was my decision and this is what I wanted to do because as everybody knows most of the time we played 12:30 after the international break and even the players who played so far didn't come yet. They will probably come in 1 day or 2 days before the game. So I think for me it was a very good chance to come earlier to be with the team and to train hard. இவனை கிரீஸ்ல பிளே ஆஃப்ல யார் விளையாட வைக்கிறாங்களோ அந்த மேட்ச்ல கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பேச்செல்லாம் அதனாலதான் வருது. முதல்ல அங்கேயும் தூக்கி உட்கார வச்சாதான் அவன் புத்தி வரும். போன மேட்ச்ல ஒரு 2 அசிஸ்ட போட்டுட்டு இவன் படுத்துற பாடு இருந்துச்சு. I played very well after a very long time அப்படின்ட்டு. அந்த 2 அசிஸ்ட தவிர நீ கேம்ல என்ன பண்ண? மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஏதாச்சும் ஒரு உருப்படியான விஷயம் பண்ணியா அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. இதுல வேற போடன் அகேன்ஸ்ட் அவன் ஐயோ ஜோ கோமெஸ் ப்ளீஸ்ரா எப்படியாச்சும் ஆடிடுறா அப்படின்னு தான் இருக்கு எனக்கு. ஐயோ ஆமா. பட் அதான் வேற என்ன நியூஸ்? அதாவது இந்த சவுத் அமெரிக்கன்ஸ் எல்லாம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆடுவாங்களா இல்ல அவங்க ஆடலைன்னா கந்த கதை கந்தலாயிரம், வேற வழியே கிடையாது. அது சரி. ஆனா செம ஃபார்ம்ல இருக்காங்க எல்லாரும். ஆமா எல்லாருமே they are in good form coming into this. I think they came back today morning itself, which is Saturday, Thursday morning UK time they are back. நேத்து ட்ரெயின் பண்ணாங்களோ? இல்ல இன்னைக்கு காலையில தான் they are back. Thursday morning காலையில ட்ரெயின் பண்ணாங்க. ஆமா கரெக்ட். So Thursday morning they are back, which is not bad. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மெக்காலிஸ்டர் வரும்போது he was back Thursday evening ன்னு நினைக்கிறேன் and he played Saturday lunch time kickoff. ஆமா ஆமா. சோ அதை கம்பேர் பண்ணும்போது it is good that they have, I think charter flight அரேஞ்ச் பண்ணான்னு நினைக்கிறேன் சிட்டிக்கு லிவர்பூல் பிளேயர்ஸ்க்கு மட்டும். ஆமா must be அதுதான் இருக்கு. yeah Joe Gomez, Ryan Gravenberch, Curtis Jones, Ibrahima Konate were all among the players taking part. They were joined by the South American contingent, Allison, Luis Diaz, Darwin, Alexis எல்லாருமே இருந்தாங்க ட்ரெயினிங்ல. சோ என்ன அதாவது வந்து எங்க நம்ம பேட்டில் வந்து எங்க நீங்க லிவர்பூல் மேட்ச் கேம்லாம் வந்து நீங்க எப்படி, அதாவது அவங்க தான் பொசிஷன் ஜாஸ்தி இருப்பாங்க இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிதான் போகுது நம்ம. பட் திஸ் சீசன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? they are more vulnerable on the counter attack ன்னு நினைக்கிறீங்களா? It depends on which team plays. Let me first talk about the team news of Man City. ஏன்னா first Ederson வந்து foot injuryனாங்க, that's why he didn't even go to the internationals. Alisson தான் போனான். இல்லனா இந்த புது மேனேஜருக்கு வந்து he is chosen Ederson over Alisson every time. கடை மேனேஜர் அவன் பேர் மறந்து போச்சு. அவன் இருக்கிற வரைக்கும் ஆலிசன் வாஸ் தி அன்டவுட்டட் நம்பர் 1. இப்போ இந்த புதுசா அந்த டெனிஸ் வந்ததுல இருந்து இஸ் மேட் எடிசன் தி நம்பர் 1. எடிசன் தி நம்பர் 1. சோ ஃபுட் இன்ஜுரியில வந்து ஐ திங்க் ஹி மோஸ்ட் ப்ராபபிலி பி பேக். ஏன்னா நமக்கு பெப்ப பத்தியும் மேன் சிட்டி பத்தியும் தெரியும். they will say injured completely and then pre match press conferenceல வந்து இந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ரெடி ஆனா அப்படிமா அந்த மட்ட சத்தறேன். அதுல டவுட்டே இல்ல. சோ அதுல வந்து so looking at that it will be Ederson, Guardiola, Diaz and Walker. I don't know about Stones. ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து செல்சி கேம் வந்து மிஸ் பண்ணா. he didn't go for the internationals also.
So if Stones is ஆமா there, then Stones will play instead of Diaz ன்னு நினைக்கிறேன். ம் So it will be Stones, Walker, Guardiola and Akanji back line. Midfield வந்து it will be Rodri and Silva. ம் அப்புறம் அந்த சைடு டோக்கு, இந்த சைடு ஃபோர்டன், நடுவுல வந்து it will be Alvarez and up top should be Haaland. Haaland எல்லாம் it's not initially as feared அப்படின்ட்டாங்க. அதனால எவனும் நம்பவே இல்லை. எப்படி இருந்தாலும் நீ 12:30 லிவர்பூலுக்கு வந்து நிப்ப, அதுல எந்த ஆமா டவுட்டுமே இல்ல ஆமா அப்படின்ட்டாங்க. So I think this will be a City lineup. I hopefully think this will be a City lineup. I don't think they will be missing anyone. I think if Stones will also be back, so they will undoubtedly be with their best lineup apart from KDB. ஆமா நம்ம சைடுல வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுவா ஃபார்வர்டு? டார்வினா இல்ல கேக்? ஹூ ஷுட் ஸ்டார்ட் வேற क्वेश्चन. ஹூ ஷுட் ஸ்டார்ட் வந்து டார்வின் தான். ஆமா, who should startல இல்ல, who will start? Darwin has to start, அதுல no doubt. எதுக்கு எதுக்கு கேக்குறேன்னா, கேக் போவும் ஃபார்ம்ல இருக்கான், அவனும் கோல் எல்லாம் போட்டான் போல இருக்கு நெதர்லாண்ட்ஸ். இல்ல எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு கோல் போட்டான்னு நினைக்கிறேன். இருங்க எதுக்கு சொல்றேன், நம்மளே சொல்லிருக்கோம் கேக்போ வந்து ஆபரேட்ஸ் வெல், அதாவது வந்து ஒரு அட்டாக்கிங். இதை எடுத்துட்டு சுத்தி வளைச்சு வந்து அங்க நிப்பீங்க, நம்ம தானே சொன்னோம், நினைச்ச இதை கொண்டு வருவீங்க அப்படின்னு இந்த எபிசோட்ல. இல்ல சாதாரணமா கேக்குறேன். நீ லைக் ஐ திங்க் டார்வின் ஷுட் ஸ்டார்ட், நீங்களும் டார்வின் ஷுட் ஸ்டார்ட், பட் இஸ் தேர் a world, அதாவது வந்து நீங்க ஒரு சினாரியோ யோசிச்சு பார்ப்பேன், லைக் பார்க்க முடியுமா where Gakpo can start and be effective? I really don't think so. I see there's just two things to it. One, they're going to play Stones, who will play the number 6 role along with Rodri. ஆமா, அப்போ it will be a back three of Guardiola, Walker and Akanji. ஆமா, அந்த பேக் லைனை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடியது நுனியஸ் மட்டும்தான். There is no way Jota can hold up the ball against all of them who are really tall. ஆமா, அதனால ஜோட்டால சான்ஸ், ஆல்தோ ஜோட்டா இஸ் வெரி குட் இன் தி ஏர், அது நம்ம சொல்லியிருக்கோம். பைபிள்ல எப்படித்தான் கூச் ஹெட்டிங் பண்ணோன்னு தெரியாது, ஆனா கோல் போட்டுருவான். பட் அந்த ஹோல்ட் அப் பிளே எல்லாம் ஜோட்டா எதிர்பார்க்க முடியாது. ஆமா, அது கரெக்ட். He will also always want to run, but he will always want to run போது he doesn't have the speed to outpace others. அப்படி கிடையாது ஜோட்டா. ஆமா ஆமா, ஜோட்டாக்கு வந்து எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா கோல், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் கேட்க கூடாது. எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் கொண்டு போய் அவன்கிட்ட கொஞ்சம் கேப் கொடுத்துடணும். ஆமா, அப்போ கோல். அண்ட் ஆன் தி அதர் சைடு, இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இட்ஸ் வாக்கர். சோ அட் ஆல் காஸ்ட் வி நீட் டியாஸ். ஆனா நம்ம மேனேஜர் பத்தி தெரியும், சோ ஹி வில் ப்ளே ஜோட்டா. இல்ல ஆனா ஓகே டார்வின் ஓகே, எனக்கு ஜோட்டா ஓவர் டியாஸ் வந்து இந்த மாதிரி கேமுக்கு வந்து ஐ கேன் see why he would play ஜோட்டா. ஏன்னா சான்சஸ் வந்து அவ்வளவு வருமானு எனக்கு தெரியாது, பட் வர சான்ஸ் வந்து ஃபினிஷ் பண்றது வந்து மோர் லைக்லி டு பி ஜோட்டா than டியாஸ். சோ ஐ கேன் see ஜோட்டா ஸ்டார்டிங். அதுல ஒரு லாஜிக் இருக்கு எனக்கு. என்னன்னா, you are not going to beat Walker with Jota. Absolutely Jota will get murdered. டியாஸ் ஓடியும் அவ்வளவு லைக், பிகாஸ் வாக்கர் வந்து yes pace, டியாஸ் வந்து பட் டியாஸ் ஒரு ட்ரிக்கரி ஜோட்டா இல்ல. டியாஸ் ஒரு ட்ரிக்கரி வச்சு he can beat Walker. At least to put in crosses. ஆமாமா, இல்ல அது இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், டியாஸ் வந்து even if he beats வாக்கர் ரெக்கவரி பேஸ் இருக்கு அவனுக்கு, அதுதான் பிரச்சனை. நமக்கு தெரிஞ்ச டியாஸ் வந்து வாக்கர் ஒன் ஆன் ஒன் பீட் பண்ணி எல்லாம் போறது இல்லைங்க. அதெல்லாம் let's keep it away. அது ஜோட்டாவா இருந்தாலும் சரி, டியாஸ் வந்து that's not going to happen. நமக்கு தெரிஞ்சது டியாஸ் needs to beat him in the tackles and get that half inch of space to cross the ball. அது I don't think he'll get it from Jota. அது கரெக்ட். ஆமா, அது கரெக்ட். ஏன்னா ஜோட்டாக்கு இருக்க ட்ரிக்கரிக்கு வாக்கரை எடுத்து அங்க ஓடாம இருந்தாலும் போதும். அதுதான் எனக்கு பயமா இருக்கே தவிர ஜோட்டாக்கு இருக்க ட்ரிக்கரிக்கு அதான் பிரச்சனை. டியாஸ் இருக்க ட்ரிக்கரிக்கு டியாஸுக்கே தெரியாது என்ன பண்றான்னு. ஆமா, அது வரைக்கும் நல்லது. So I think, and the most important aspect in the game என்னன்னா, Man City are going to play without Kevin De Bruyne for the first time against Liverpool, and Liverpool are going to play with creative midfielders after 7 years against Man City. Coutinhoக்கு அப்புறம் நினைக்கிறேன். Last time we went with Coutinho to Man City was the last time we beat Man City in Premier League at Old Trafford, 2015-16. Old Trafford இல்ல, Etihad sorry, 2015-16. அது வேற மான்செஸ்டர். அவங்க தர்படி போவாங்க வருஷம். ஆமா, இல்லங்க, அப்ப பெப் தாங்க இருந்தாரு. என்னது அந்த 15-16ல 15-16 வந்து இது இல்ல, பெலகிரினி இல்ல. அப்ப அது பெலகிரினி சீசனா? 16ல அப்பதான் பெப் வந்தாரா?
I may be ஓகே wrong. சோ அப்ப பெப்போட நம்ம வந்து கவுட்டினியோட போனதே இல்ல. அதாவது அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரோட போனதே இல்ல. எண்டர்சன், பெபினியோ, மில்னர், வைனால்டம் அவ்வளவுதான். ஆமா. So that is the most interesting aspect in this game. ஏன்னா we have midfielders who can create. ஆமா. அது நமக்கு இருந்ததே இல்ல. ஆமா. சோபோஸ்லை, மெக்காலிஸ்டர் எல்லாம். ஃபைனலா ஃபர்ஸ்ட் வர்சஸ் செகண்ட் மேன் சிட்டி வர்சஸ் லிவர்பூல். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வர்சஸ் செகண்ட்னு நினைக்கிறேன்ல. Probably could ரொம்ப be. வருஷம்லாம் இல்ல, ஒரு 2-3 வருஷம் தான் இருக்கும். 2 வருஷம். அதுவே 20 வருஷம் ஃபீலிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் வர்சஸ் செகண்ட் பெரிய கேம் நமக்கு. உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். மேன் சிட்டி வந்து ஆர் தே, ஐ மீன் வி டச்ட் ஆன் இட் a little bit, பட் ஆர் தே மோர் வல்னரபிள் திஸ் சீசன்? ஏன்னா அவங்க ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 9 wins 1 draw 2 losses, ஒரு சில க்ளோஸ் வின்ஸ் எல்லாமும் இருந்திருக்கு அவங்களுக்கு. பட் ஆர் தே பிக்கிங் அப் ஃபார்ம், இல்ல ஆர் தே என்ன சொல்றது மாதிரி பீட் பண்ணலாம் ஆப்வியஸ்லி, பட் அதாவது லாஸ்ட் சீசன் அதுக்கு முன்னாடி சீசனை விட தே லுக் மோர் வல்னரபிள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியலங்க. இட்ஸ் a difficult question to answer. ஆனா யூசுவலா இந்த டைம்ல வந்து மேன் சிட்டி will not be good ஜெனரலா. இந்த டைம் எல்லாம் they'll just be wanting to stay within the top by like 1-2 points. சும்மா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவோம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ they are genuinely, they are already good. I cannot say they are bad. ஏன்னா they have individual superstars now, with Doku, with Alvarez, with Haaland, with Stones, with Rodri எவ்வளவு கிளட்ச் கோல் போடுறான். ஆமா ஆமா. அந்த 2 கேம் தோத்ததுமே ராட்ரி was suspended. ஆமா. So அதனால they lost both those games, but I think Rodri is going to be very key. I think last season நம்ம ஆன்ஃபீல்ட் விளையாண்ட கேம் we won 1-0. அதுல வந்து நம்ம 2 பேரும் சொல்லியிருந்தோம் before the game, the only thing that we need to do is catch KDB and stop the crosses to Haaland, and we did that perfectly. ஹாலண்டுக்கு எந்த கிராஸுமே வரல. Haaland was deprived of anything throughout the game. ஆமா. இந்த கேம்ல வந்து the same, we are going away, we just need to soak up the pressure first half full away. We don't need to score எல்லாம், keep it at 0-0, I don't care. அந்த ஒரு 65th மினிட்ல தான் we should go ahead and score, then only they'll panic. இது நான் போன கேம்லயே சொன்னேன், Man City that's the only tactic. Just be in the game 65-70 minutes, be in the game and score your first goal 70 to 75th minute குள்ள. அந்த டைம்ல ஸ்கோர் பண்ணு, put the pressure on them, then they will have to open up more. That is when you will get a chance to score one more. ஆமா கரெக்ட். ஆனா நம்ம சிமிகாஸ் மாதிரி ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு அங்க போகுது ஒரு புறா, அங்க பாரு எலி அப்படின்ட்டு இருந்தானா அப்புறம் முடிஞ்சு போச்சு. ஆமா. இல்ல அதான் வந்து ஐ திங்க் நான் வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் சொல்லியிருந்தேன் மேன் சிட்டி வந்து தே டோன்ட் லுக் லைக் தேர் யூசுவல் செல்ஃப் அப்படின்னு. பட் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து தே லுக்ட் மோர் அண்ட் மோர். அஃப்கோர்ஸ் லாஸ்ட் கேம் வந்து அவங்களுக்கு ட்ரான்னு நினைக்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி வந்து தே ஹேட் சம் 2 or 3 wins ஆன் த ட்ராட். அண்ட் தே லுக் மோர் அண்ட் மோர் லைக் அ குட் டீம், அதாவது அந்த ஒரு டைட்டில் டீம் அப்படிங்கிற டைப்ல. ஸோ அதான் பார்ப்போம். ஐ திங்க் இட் வில் பி அ டிஃபிகல்ட் கேம். நம்ம வந்து வி வில் பி ஆன் த பேக் ஃபுட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசஷன். பட் அவங்க வந்து somehow I feel like வந்து they look more vulnerable on the counter attack. ஸோ அதுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது கவுண்டர்ல வந்து we can beat them அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நம்ம வந்து போன கேம்ல விளையாட்டுக்கு சொன்னது விபரீதமாயிருச்சு. நம்ம அந்த என்னது கெனில்வொர்த் 6 அடிப்பான், தோசை சூடுற ஆயாட்ட போய் விழுவுனோம், அதே மாதிரிதான் விழுந்துச்சு. இந்த தடவை பாருங்க நெட்டை அப்படியே கிழிக்குது. அப்படி சொல்லிவிட்டாங்க அது அடிப்பாலும் ஆடுவோம், மறுபடியும் போய் 6 அடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல நெட்டு கிழிக்கிறது இருக்கட்டும், அவன் கோல் உள்ள அடிச்சு நெட்டு கிழிப்பானா இல்ல சைடுல அடிச்சு கோல் நெட்டு கிழிப்பானா? இதத்தான் நான் வந்து வெளியே சொல்லாம நெட்டு கிளின்னு தான் சொல்லியிருக்கேன். நடுவுல இப்படி உள்ள வந்து சைடு நெட்டு கிழிப்பாளா மேல் நெட்டு கிழிப்பாளான்னு இந்த விபரீதமான கேள்வி கேட்டா அப்புறம் உங்களை வந்து அடிக்க வேண்டியது வரும். ஆமா. எனிவே கடைசியில ப்ரெடிக்ஷன்ஸ் அதோட முடிச்சுப்போம் இந்த எபிசோட. நீங்க என்ன சொல்றீங்க? நான் எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. 1-1 டிரா, இல்லைன்னா 2-1 மேன் சிட்டி வின். நான் வந்து 0-0 டிரா சொல்ல போறேன். ஐ திங்க் நம்ம வந்து ரொம்ப ஓவரா ஹைப் பண்றோம் இந்த கேம. கடைசியில ஹாலண்டுக்கு வாய்ப்பே கிடையாது. நானா எழுதி வேணா தரேன், இனிமேல் இந்த பாட்காஸ்ட்லயே வரமாட்டேன். நில் இருந்துச்சுன்னா நானே இன்னைக்கு சொல்றேன், நில் இருந்துச்சுன்னா இனிமேல் நான் வரமாட்டேனப்பா, கண்டிப்பா வரமாட்டேன். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற கோமாளிங்க எல்லாம் கோமாளித்தனம் பண்ணும். மெக்காலிஸ்டர் வெயிட் பண்ணுங்க, தரமா செய்ய போறான், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. நில்லுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா க்ளோஸா போய் டிரா பண்ணுவோம். ஐ டோன்ட் see us winning though, unfortunately I don't see us winning. ஏன்னா
in order for us to win against Man City at Etihad, every single player should play like the 2018 semi-final return leg, quarter final return leg. ஆமா ஆமா. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஏன்னா அந்த கேம்ல 7th மினிட் நம்ம அவங்கள ஸ்கோர் பண்ண விட்டும் we came back to win the game. ஆமா ஆமா. So I think அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டீம்கிட்ட இப்பவே இருக்கா அப்படின்னு கேட்டா எங்க, நம்மால வந்து கேம் ஜெயிச்சு போட்டு 2 வாட்காவை இறக்கி போட்டு ஏன்னு கொண்டாடிட்டு இருக்கான் ஹங்கேரி ஃபேன்ஸ் கூட. இன்னொருத்த வந்து வின்னிங் அகைன்ஸ்ட் பிரேசில் இஸ் லைக் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கமெண்ட் பண்றான். இவங்கள எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எங்க அவங்கள போய் அடிக்க போறோம்னு எனக்கு தெரியல. சரி. ஆமா இல்லைங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு ஹைல இருக்காங்க, அதனாலதான் வந்து நம்ம ஜெயிக்க போறோம். இருக்கிறது ஓகே, அங்க போய் ஹையா எல்லாம் வந்தாலும் சரி. ஆமா, அப்புறம் தங்குற நிலைமைக்கு வீக்கெண்ட் ஸ்டார்ட் வேற பண்றோம் நினைச்சு பாருங்க. வித்து கேமெல்லாம் உட்கார்ந்து வேற வாக்கணும், ஏதோ விபரீதம் நடந்து போச்சுன்னா. ஐயோ. ஆமா, இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்சஸ் செகண்ட். இத தோத்தோம்னா ஆர்சனல் ஹேவ் a சான்ஸ் டு கோ டாப். ஐ மீன் தோத்தோம்னா இல்ல, டிரா பண்ணோம்னா ஆர்சனல் ஹேவ் a சான்ஸ் டு கோ டாப். ஏன்னா அவங்க பிரென்ட்ஃபோர்ட் ஆடுறாங்க. அப்ப பிரச்சனை இல்ல. அவையா ஓமா தெரியலையே, இருங்க. ஆக்சுவலா இந்த வாரம் வந்து எல்லா கேமுமே நல்ல கேமா இருந்துச்சு. இருங்க EPL ஃபிக்ஸ்டர்ஸ் பாப்போமா. மேன் சிட்டி, லிவர்பூல், ஷெஃபீல்ட், போர்ன்மத், நாட்டிங்ஹாம், பிரைட்டன். நாட்டிங்ஹாம் ஹோம் டு பிரைட்டன். நியூகாசில், செல்சி. நியூகாசில் அட் ஹோம். சூப்பர். நெக்ஸ்ட் பிரென்ட்ஃபோர்ட், ஆர்சனல். பிரென்ட்ஃபோர்ட் அட் ஹோம். வெரி குட். அதுதான் 5:30 கிக் ஆஃப். அதான் லாஸ்ட் கேமா. ஓகே. அப்புறம் சண்டே காலையில வந்து டாட்டனம் வில்லா, அதுவும் வெரி குட். அப்புறம் எவர்டன் யுனைடெட். டாட்டனம் ஹோம். அது டாட்டனம் ஹோம். சோ ஐ திங்க் டாட்டனம் எப்படியாச்சும் ஜெயிச்சிருவானுங்க. எங்க மேடிசன் இல்ல, வேண்டவன் இல்ல, எங்கத்த ஜெயிப்பானுங்க. பாதி டீம் இல்ல, ஜெயிப்பானுங்களாமா? ஜெயிப்பானுங்க. பாவு டோரஸ் கோல். அது கடவுளே. அது ஒண்ணா. அப்புறம் எவர்டன் அகைன்ஸ்ட் யுனைடெட், அங்கதான் சம்பவமே இருக்குது. ஏன்னா எவர்டன் நெறியோட வரானுங்க, 10 பாயிண்ட் தூக்கிட்டீங்களா அப்படின்னு. எவர்டன் யுனைடெட், எவர்டன் 1, யுனைடெட் 0. மத்த கேம் எல்லாம் பிரெடிக்ஷன் பண்ணுவோமா? சரி, ஆக்சுவலா ஒரு காம்படிஷன் வைக்கலாம்னு இருந்தேன். ஓகேவா? நம்ம வந்து பிரெடிக்ஷன்ஸை வந்து நான் ஒரு இதுல எழுதுறேன். அதை வந்து நீங்க வந்து நம்ம கடைசியா போட்டுறோம். அடுத்த இதுல வந்து டிஸ்கஸ் பண்றோம் யாரு கரெக்டா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இருங்க நான் எழுதுறேன், சொல்லுங்க. இல்ல நான் எழுதிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கேம் வந்து சிட்டி லிவர்பூல். நான் 0-0 சொன்னேன். 0 இல்ல, நான் வந்து 2-1 சொன்னேனா? ஓகே, 0-0. அட பாவிங்களா, 0-0. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னது, போர்ன்மத். பெரிய கேம் மட்டும் பண்றோமா இல்ல எல்லா கேமும் பண்றோமா? எல்லா கேமும். சரி, ஷெஃபீல்ட் போர்ன்மத். நான் வந்து ஷெஃபீல்ட் 0, போர்ன்மத் 1. ஷெஃபீல்ட் 0, போர்ன்மத் 1. ஆமா, போர்ன்மத் வின். ஷெஃபீல்ட் 0, போர்ன்மத் 1. ஆமா. ஓகே, நான் வந்து ஷெஃபீல்ட் போர்ன்மத். போர்ன்மத் வின்னுங்கறீங்க. அவே வின். ஆமா. ஷெஃபீல்ட் விளையாடுற நிலைமைக்கு அவனுக்கு ஒரு கோல் போடாலே பெரிய விஷயம் தான். நான் வந்து 0-0. ரைட். நாட்டிங்ஹாம் பிரைட்டன். நீங்க சொல்லுங்க இது ஃபர்ஸ்ட். நாட்டிங்ஹாம் பிரைட்டன். ஆமா. நாட்டிங்ஹாம் 0, பிரைட்டன் 2. நான் வந்து நான் வந்து அப்செட். நாட்டிங்ஹாம் 1, பிரைட்டன் 0. சான்ஸே இல்ல. சரி, ரைட். ட்ரை பண்ணுவோமே, ஏதாச்சும் ஒண்ணு மாட்டினா போல. பர்ன்லி வெஸ்ட் ஹாம். பர்ன்லி 0, வெஸ்ட் ஹாம் 2. சொல்லுங்க. பர்ன்லி 0, வெஸ்ட் ஹாம் 2. ஆமா, பர்ன்லி 0, வெஸ்ட் ஹாம் 2. நான் வந்து பர்ன்லி 0, வெஸ்ட் ஹாம் 3. அவே கேமா? ஐயோ, வெஸ்ட் ஹாம் நம்ப முடியுமான்னு தெரியலையே. பர்ன்லி ஆனா நம்பலாம். ஓகே. 0-3. நீங்க வந்து 0-2ங்கறீங்க. ஓகே, நெக்ஸ்ட். லூட்டன் கிறிஸ்டல் பேலஸ் நினைக்கிறேன் அடுத்தது. ஆமா, லூட்டன் கிறிஸ்டல் பேலஸா? ஆமா, சொல்லுங்க பார்க்கலாம். லூட்டன் 1, கிறிஸ்டல் பேலஸ் 3. 3யா? நிறைய வந்து 1-2ன்னு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நியூகாசில் செல்சி. நீங்க சொல்லுங்க. நியூகாசில் செல்சி. நியூகாசில் ஹோம். இது நியூகாசில் 2.
செல்சி 2. ரைட். நான் வந்து நியூகாசல் 1 செல்சி 1. நான் டிரா தான் சொல்லலாம்னு இருந்தேன். செல்சி நானும் 2-2 சொல்லலாம்னு இருந்தேன். சரி ஓகே 1-1 சொல்லலாம் அப்படின்னு. ஓகே. பிரென்ட்ஃபோர்ட் ஆர்சனல். பிரென்ட்ஃபோர்ட் ஆர்சனல் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் வரானுங்கல்ல. பிரென்ட்ஃபோர்ட் 2 ஆர்சனல் 1. அடிங்கொய்யால. நான் வந்து 1-1 டிராவா. ஓகே. எவர்டன் இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன கேம்? டாட்னம் இல்ல. டாட்னம் 1 ஆஸ்டன் வில்லா 2. நான் சொன்னேன்ல பவு டோரஸ் 2 கோல். டாட்னம் 0 ஆஸ்டன் வில்லா 3. அடி 1-2. எவர்டன் யுனைட்டட் 1-0. அது சொல்லிட்டேன். 1-0 எவர்டனா? ஆமா ஆமா 1-0 எவர்டன். நான் வந்து 1-1 டிரா தான் நினைக்கிறேன். 1-0 எவர்டன். ஓகே. லாஸ்ட் கேம். லாஸ்ட் கேம் யாரு? ஃபுல்ஹாம் வூல்ஸ். ஃபுல்ஹாம் வூல்ஸா? வூல்ஸ் வின். ஃபுல்ஹாம் 1 வூல்ஸ் இல்ல டிரா 1-1. ஃபுல்ஹாம் 1 வூல்ஸ் 1. ஃபுல்ஹாம் 1 வூல்ஸ் 1. ஆமா. நிறைய இந்த எபிசோட்ல அவே வின் பிரெடிக்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யார் தெரியுமா? சோ ஃபுல்ஹாம் 1 வூல்ஸ் 1ங்கறீங்க. நான் வந்து ஃபுல்ஹாம் 1 வூல்ஸ் 2. சரி ரைட். ஓகே. இது என்ன அவுட் ஆஃப் 10னா? அவுட் ஆஃப் 10ல அதாவது நம்ம ரெண்டு பேரும் அந்த கேமை கண்டுபிடிக்கல அப்படின்னா ரிசல்ட் யாரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். இல்ல நான் என்ன சொல்றேன், அதான் ரிசல்ட் அது ஓகே. ரெண்டு பேருக்கும் ரிசல்ட்டும் தப்பா இருந்துச்சுன்னா 0, ஸ்கோர் கரெக்டா இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட், ரிசல்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா 1 பாயிண்ட், ரெண்டுமே இல்லனா 0. ஓகே. ஓகே. 2 மேக்ஸிமம் 1 மினிமம் இல்ல 0 மினிமம். சாரி, ரெண்டுமே தப்பா இருந்துச்சுனா. ஓகே. நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எங்களோட சேர்ந்து கேம் விளையாடுறீங்க. அப்பனா எல்லா கேம் வீக்கு கமெண்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து 13th ல இருந்து 38th வரைக்கும் கமெண்ட் பண்ணணும். ஆமா, நீங்க அப்புறம் விட்டுற கூடாது. சோ கமெண்ட்ஸ்ல நீங்க எல்லா கேம் வீக்கு பண்ணா மட்டும்தான் கடைசில யார் வின் பண்றாங்களோ சேஷ் வந்து ஸ்பான்சர் பண்ணி புதுசா ஒரு பொருள் வாங்கி கொடுப்பாரு. சேஷ் எல்லாம் எதுவும் நான் சொல்லவே இல்லை. அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க எப்படி சொல்ல போறீங்க? எப்படி சொல்ல போறது இல்ல. அது சரி. பட் அதான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேன் சிட்டி கேமுக்கு உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மற்ற ப்ரெடிக்ஷன்ஸோடையும் சேர்த்து எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு மேன் சிட்டி கேம் மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்டா நான் பார்த்தது 359 என்னவோ இருந்துச்சு. பட் அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அந்த டிசம்பர் ஆர்சனல் கேமுக்கு முன்னாடி 400 அதுதான் நம்ம டார்கெட். அது வரைக்கும் எடுத்துட்டு போயிருங்க. பட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதான் நீங்க வேணா பாருங்க, நில் டிரா தான் பயங்கர த்ரில்லிங்கான நில் டிராவா இருக்க போது பாருங்க. த்ரில்லிங்கா இருந்துச்சு, நில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது இந்த ரெண்டு டீமுக்கு இல்லைங்க. நம்ம அதாவது நீங்க பாருங்க, டார்வின் வந்து 5 yardsல இருந்து அவன் மேல அடிப்பான் பாருங்க, ஸ்டேடியம் மட்டும் வெளில அடிப்பான். அப்படி மட்டும் அடிச்சானா அடுத்த சோடுங்க உங்களை கூப்பிட மாட்டேன். அதை மட்டும் எழுதி வச்சுக்கீங்க. அதோட முடிஞ்சிருச்சு உங்களோட வாழ்க்கை. இந்த எபிசோட்ல இந்த பாட்காஸ்ட்லயே முடிஞ்சு வச்சு அதையும் சொல்லிக்கிறேன். கொய்யால 5 yardல இருந்து 6 அடிப்பானாமா.